நான் சுந்தரம் மகேந்திரன், காணாமல் போனோரை தேடியறியும் குழுவின் செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது வடபகுதியிலே செம்மணி புதைகுழி தொடர்பாக தோண்டுதல் வேலைகள், அது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. அதிலே இப்போ 380க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள், முழுமையான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அது தொடர்பாக அதை தோண்டுகின்றவர்கள் வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இது தொடர்பான விசாரணை, இதற்கு முன்பு கடந்த காலங்களிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், இது தொடர்பான விசாரணைகள் அல்லது இது தொடர்பாக சர்வதேச ரீதியாக DNA செயல்பாட்டுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு சென்று இது தொடர்பாக பரிசோதனைகளை செய்து இது யார் யார் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள், இவர் யாருடைய உடலகங்கள் என்று எல்லாம் பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் இன்று வரை அது தொடர்பான விசாரணை அறிக்கைகளோ அல்லது அது தொடர்பான செயற்பாடுகளோ எங்கே யாரிடம் எவ்வாறு செய்யப்படுகிறது, செயற்பாடு முடிவுற்றதா என்று கூட தெரியாத ஒரு நிலை இங்கே இருக்கின்றது. அது தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்களும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடவில்லை. தற்போதைய அரசாங்கங்களும் இது தொடர்பான கடந்த கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கவில்லை. தற்போது இப்போ செம்மணி புதைகுழியிலே தோண்டப்படுகின்ற எலும்புக்கூடுகள் முழுமையாகவும் அதே நேரத்தில் சிறு குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளாகவும் இருக்கின்றது. உண்மையிலே இது பயங்கரவாத விடுதலை புலிகளுடைய எலும்புக்கூடுகளாக கடந்த காலங்களில் சித்தரித்தாலும் கூட இந்த சிறு பிள்ளைகளுடைய உடலகங்களும் கண்டுபிடிக்கப்படுகிறது. இவர்களும் விடுதலை புலிகளா என்ற ஒரு கேள்வியை மத்தியிலே தோற்றுவிக்கின்றது. உண்மையிலே இது வேணுமென்றே அல்லது தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கு ஒரு பகுதியாக இவ்வாறான கொலைகளை செய்து உடல்கள் புதைக்கப்பட்டனவா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இதே போன்ற பல மனித புதைகுழிகள் இருப்பதை கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. அநேகமாக கொழும்பிலே பிரதான நகரத்திலும் இவ்வாறான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை அனைத்துக்குமே எந்தவிதமான ஒரு முடிவுகளும் இல்லாத, மக்களை அவ்வப்போது சாந்தப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவே காணுகின்றோம். அதற்கு பிற்பாடு இது தொடர்பான எந்த விதமான அறிக்கைகளோ, இது தொடர்பான விடயங்கள், அதாவது இது தொடர்பான செயல்பாடுகள் சர்வதேச ரீதியாகவும் அல்லது இவர்களுடைய பரிசோதனைகள் எவ்விதமாக நடைபெறுவது, பரிசோதனை அறிக்கைகள் எங்கே இருக்கின்றது என்று கூட தெரியாமல் இருக்கின்றது. எனவே நாம் கோருவது, இந்த மனித புதைகுழி தொடர்பாக ஒரு நேரடியான ஒரு சர்வதேச விசாரணையை மேற்கொண்டு இது உலகங்கள் யாருடையது, எவ்வப்போது புதைக்கப்பட்டது, ஒரு உயிருடன் புதைக்கப்பட்டார்களா என்ற பல கோணங்களிலே இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இந்த பல கோணங்களையும் ஒரு சர்வதேச மத்தியத்துடன் கூடிய ஒரு விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனதான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் 2-3 நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே ஆளும் தரப்பு அமைச்சர்கள் கூறிய விடயம் என்னவென்றால், காணாமல் போனோர் தொடர்பாக அவர்களுக்கு 7000 விண்ணப்பங்கள் அல்லது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறினாலும் கூட ஏனையவர்கள் தொடர்பாக எவரும் எங்களுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். நாம் கூறுவது என்னவென்றால், இதற்கு முன்பு ஆட்சியாளர்களும் இதே போன்றுதான் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுடைய விசாரணைகள் காணாமல் உண்மைத்தன்மையை கூறுவது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை தாருங்கள். அதே போன்று ஜனாதிபதி ஆணைக்குழு 2க்கு 3 என்று பல கட்டங்களிலே இந்த விசாரணைக்கு ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அந்த ஆணைக்குழுக்களே நாங்கள் நேரடியாகவும் விண்ணப்பம் மூலியமாகவும் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை அவர்களுக்கு செலுத்தினாலும் கூட இறுதியாக முன்ன நாள் நீதிபதி பலநகம அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே 25,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவரே கூறினார். அதிலே அதிகமான விண்ணப்பங்கள் விசாரணை செய்த பொழுது அதிலே பாதுகாப்பு படையினர் நேரடியாக தொடர்பு கொண்டு பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் நேரடியாக கூறியிருக்கின்றார். பாதுகாப்பு தரப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதிலே பங்கெடுத்து இந்த காணாமல் போதலுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறும் பொழுது, ஏன் கடந்த கால அரசாங்கங்களும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் உண்மைத்தன்மையை வெளிக்கொணரவில்லை? தற்போதைய அரசாங்கம் அவர்களை போன்று இதை தட்டி கழிப்பதற்காக புதிதாக ஒரு விசாரணையை தேவை, எனவே அதற்கான விண்ணப்பங்களை அனுப்புங்கள் என்று கூறுகிறார்கள். நாம் கூறுவது என்னவென்றால், இறுதியாக
பரணகம் அவர்களுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணையின் பின் அவருடைய அந்த அறிக்கையை மக்கள் மயப்படுத்தி அதில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டறிந்து அது தொடர்பாக விசாரணை செய்து அதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்து அல்லது பொறுப்பாளர்களை அழைத்து விசாரணை செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தி ஒரு உண்மைத்தன்மையை வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு கொடுங்கள் என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். அது அப்படி இருக்கும் பொழுதே நேற்றைய அந்த கலந்துரையாடலிலே காணாமல் போனவர்களை அழைத்து வந்து இராணுவ பொறுப்பதிகாரியிடம் கையளித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பஸ் வண்டிகளை ஏற்றி சென்ற அடையாளங்களும் நிரூபமாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவர்கள் நேரடியாக நேற்றைய அந்த கலந்துரையாடலில் கூறினார்கள். எங்களுக்கு உயிருடன் இல்லை, அவர்கள் என்ன நடந்தது என்ற உண்மைத்தன்மையை கூறுங்கள். கடத்தி சென்றவர்கள் அல்ல, கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று இந்த அரசால் கூற முடியாவிட்டால் எவ்வாறு காணாமல் போனவர்கள் தொடர்பாக அறிக்கைகளை இவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்றது எங்களுக்கு நிச்சயம் அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை. எனவே தான் நான் கூறுகின்றோம், முதலில் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக இராணுவத்திடம் கையளித்தவர்கள் அவர்கள் எங்கே கொண்டு அழைத்து செல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன கதி நேர்ந்தது என்பதை இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டும். அதே போன்று இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். சரணடைந்தவர்கள் அவர்களுடைய இராணுவத்தினுடைய பெயர்களையும் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய உறவுகள் இன்னாரிடம் எங்களது பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைத்தோம் என்று. ஏன் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை? வெறுமனே இதையும் இவர்கள் இவ்வாறு இழுத்தடிப்பதற்காக இந்த அரசாங்கமும் இதே போன்ற நாடகத்தை ஆடுவதாக காணுகின்றோம். இதற்கு நாங்கள் ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கூடிய ஒரு விசாரணையின் மூலமாக உண்மைத்தன்மையை கொணர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.